வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி புயலாக மாற வாய்ப்பு. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு பிறப்பித்த கைது வாரண்ட் எதிரொலி. அதானி குழுமத்துடனான 2 ஒப்பந்தங்களை ரத்து செய்தது கென்யா அரசு. அதானி முறைகேடு குறித்து அமெரிக்கா விசாரிக்கும் போது இந்தியாவில் விசாரணை நடைபெறாதது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி. அதானி மற்றும் செபி தலைவர் மாதவியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முறைகேடு புகார் எதிரொலியாக அதானி நிறுவன பங்குகள் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வீழ்ச்சி. அதானி குழுமத்தில் முதலீடு செய்த LIC நிறுவனத்திற்கும் ஒரே நாளில் 8700 கோடி ரூபாய் இழப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை திமுக எம்பிக்கள் கூட்டம். வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை. (2026) சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல் என கூறிய KP முனுசாமி. ஜெயக்குமார் மறுப்பு. 2026 அதிமுக நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் என திட்டவட்டம். (2026) தேர்தல் அதிமுகவிற்கு நெருக்கடியான தேர்தல்தான் என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். தனித்து தேர்தலை சந்திக்க விரும்பாத பாஜக அதிமுக கூட்டணிக்கான நகர்வுகளை செய்வதாகவும் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட டைடல் பூங்கா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் தெப்பத் திருவிழா கோலாகலம். குளத்தை 7 முறை வலம் வந்த சுந்தராம்பிகை கச்சபேஸ்வரரை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.